வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமன். நீட் 2025 கெமிஸ்ட்ரி 30 days பிளான்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது கொஸ்டின், மாலிகுலர் ஜியோமெட்ரி ஆஃப் NH4+. ட்ரைகோனல் பிளானர், டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிரமிடல், ஆக்டாஹெட்ரல். உங்களுடைய ஒவ்வொரு மினிட்டும் எவ்வளோ ப்ரெசியஸ் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? டெட்ராஹெட்ரல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ பேருக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு? அது என்ன அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோமா? ஏன்னா இந்த டைப் ஆஃப் மாலிகுலர் ஜியோமெட்ரி டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். BC + TC/2. TC இப்போ அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுற வார்த்தை இல்லையா? அது என்னதுப்பா? BCங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். TCங்கிறது டோட்டல் ஆட்டம் அட்டாச் டு த சென்ட்ரல் ஆட்டம். இங்கே டோட்டல் ஆட்டத்தில் டோட்டல் மோனோவேலண்ட் ஆட்டம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மோனோவேலண்ட் ஆட்டம். ஸோ அதை டிவைட் பை 2 பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நைட்ரஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம், அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அதுக்கப்புறம் TC டோட்டல் மோனோவேலண்ட் ஆட்டம், ஹைட்ரஜன் ஒரே ஒரு வேலன்சி மோனோவேலண்ட் ஆட்டம் 1 இல்லையா? ஸோ அதனால 4. இங்கே ப்ளஸ் இது கேரி பண்ணிட்டு இருக்குது இல்லையா? இது ஒரு பாலி அட்டாமிக் அயான். ஸோ ப்ளஸ் கேரி பண்ணிட்டு இருக்கனால -1 நம்ம போடுறோம். ஸோ இது சால்வ் பண்ணால் நமக்கு 5 + 4 9, 9 - 1 8/2 4 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்பர் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணி 2 கிடைச்சதுன்னா அது sp ஹைபிரிடைசேஷன், 3 கிடைச்சதுன்னா sp2, 4 கிடைச்சதுன்னா sp3. இப்போ நமக்கு 4 கிடைச்சதுனால இது sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும்? டெட்ராஹெட்ரல் தான். ஓகேங்களா? ஸோ இது டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு மாலிகுல்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஹைபிரிடைசேஷனையும் மாலிகுலர் ஜியோமெட்ரியும் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.